ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அப்கமிங்கில் ஒரு சில அனிமே தமிழ் டப்பில் வரப்போகுது. ஸோ என்னென்ன அனிமே வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்லிடுறேன், ஹண்டரை பற்றி தான் பேச போகிறேன். ஏன் பார்த்திங்கன்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து ஒரு சில அனிமேஸும் வரப்போகுது. ஸோ என்னென்ன அனிமே வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எதுக்கு வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்தோடனே சொல்லிடலாம். நம்மளுடைய ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை பற்றியும் நம்ம பேசிடலாம். ஸோ இந்த அனிமே பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்மளுடைய கார்ட்டூன் நெட்வொர்க் தாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்குன்னு சொன்ன உடனே சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சை பிடிச்சிருப்பீங்க. என்னென்னா அவங்க டப்பிங் குவாலிட்டி என்ன ப்ரோ பண்ணியிருப்பானுங்க. அவங்க ஆல்ரெடி நம்ம ஒன் பீஸு, மை ஹீரோ அகாடமியா, அதில் மை ஹீரோ அகாடமியை கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் ஒன் பீஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மோசமாக பண்ணியிருந்தானுங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா சீசன் 1 ஆரம்பிக்கையில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பண்ணியிருந்தாங்க ஒன் பீஸுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டருக்கும் பண்ணிட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக எத்தனை எபிசோட்ஸ் கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 எபிசோடு, 50 எபிசோடு கவர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 50 எபிசோடில் என்னென்ன ஆர்க் கவர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஹண்டர் எக்ஸாம் கவர் ஆகிரும். அப்புறம் ஜோலிடிக் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஆர்க் கவர் ஆகுது. அப்புறம் ஹெவன்ஸ் அரேனா அப்படின்னு ஒரு ஆர்க் கவர் ஆகுது. அப்புறம் யார்க் நியூ சிட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்க் பார்த்திங்கன்னா கவர் ஆகுது. இது ஒரு பார்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. 50 எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறிய ப்ரோ, எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதங்கிறது பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இல்லை கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட ரீசெண்டாக நம்மளுடைய மை ஹீரோ அகாடமி பார்த்திங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டானுங்க. கடைசி இந்த 2 எபிசோடு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாமலேயே கடந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த 2 எபிசோடையும் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அந்த மூவியுமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஆகஸ்ட் 8, அதாவது நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. என்ன ப்ராப்ளம் தெரில, டக்குன்னு போட்டு முடிச்சிட்டானுங்க. நான் கூட ஹைப் ஏற்றுறதுக்கு தான் வச்சுருக்கானுங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. என்ன ரீசன், ஏது என்ன ஒன்றும் புரியலை. ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கல, அனௌன்ஸ் பண்ணானுங்களா என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா அனௌன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ ஆனால் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக தான் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் அன்அஃபிஷியலாக பார்க்குறதா இருந்தால் அன்அஃபிஷியலாகவே பாருங்கள் இப்போதைக்கு அதை. ஸோ நம்ம ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் மாதிரி எங்கேயோ போயிட்டோம். ஸோ நம்ம ஹண்டர் எக்ஸ் ஹண்டரில் ஒரு ஸ்மால் ஒன்லைன் மாதிரி சொல்லிடுறேன். நம்ம ஹண்டர் எக்ஸ் ஹண்டரில் நம்மளுடைய ஹீரோ பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா விட்டு போயிடுவார் ஹீரோவை. ஸோ என்ன ரீசன்காண்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தான் ஒரு ஹண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா மகனை விட்டு போயிடுவார். ஸோ அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஹண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தானே நம்ம அப்பா விட்டு போனார். ஸோ இப்படி ஹண்டர் ஆகிறது நம்மளுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது, நம்மளும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவில் இறங்குவான். ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் என்ட்ரி சீன் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒன்லைன்னு சொல்லிக்கலாம். ஸோ செப்டம்பர் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறிய ப்ரோ, டேட் எதுவும் தெரியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட கார்ட்டூன் நெட்வொர்க்கே பார்த்திங்கன்னா இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ மேபி இப்போ மை ஹீரோ அகாடமி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிட்டானுங்க இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேபி பார்த்திங்கன்னா செப்டம்பரில் மிட்லேயே பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஹண்டர் எக்ஸ் ஹண்டருடைய இப்போதைக்கு வரைக்கும் வந்த இன்ஃபோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட்டுக்குலாம் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்டாக் அண்ட் டைட்டனை பற்றி பேச ஆரம்பிப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ அட்டாக் அண்ட் டைட்டன் எப்போ ப்ரோ வரும், எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்திங்கன்னா நான் அப்கமிங் அனிமே, ரீசெண்ட் அனிமேன்னு போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு லீக் மாதிரி கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா August 15, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே வருது பார்த்திங்களா. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு லீக் கிடச்சிருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா கிரன்ச் ரோலில் பார்த்திங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் அப்போ தான் ஆட் பண்ணுறானுங்க. ஸோ அந்த டைமில் மேபி நம்மளுக்கு தமிழ் டப்பும் ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜாப்பனீஸ் டப்பை August 15 ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைமில் தமிழ் டப்பு, தெலுங்கு, ஹிந்தி இதில் பார்த்திங்கன்னா நியூ டப்பு தான். ஸோ அனிமே டைம்ஸ் டப் கிடையாது, புது டப்பு. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்மளுடைய நருட்டோ ஷிப்புடனுமே பார்த்திங்கன்னா ரிமைனிங் எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆக போகுது, நியூ எபிசோடு. ஸோ மிகப்பெரிய கிளாஷ் நடக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே பார்த்திங்கன்னா போட்டி யாருக்கு வியூஸ் வர போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அட்டாக் அண்ட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிளாஸ் தானே, ரெண்டுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, அப்புறம் அட்டாக் அண்ட் டைட்டனும் ரிலீஸ் ஆகுதுங்கிறதே தெரிஞ்சுக்குங்க.
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன அப்கமிங் அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரன்ச் ரோலில் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இந்த இயர் தான் ரிலீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயரில் வந்து ரிலீஸ் ஆனால் இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூலுங்கிற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா சோனியா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ 10:30 ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. என்றைக்குன்னா August 13 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற எல்லா திங்கள் செவ்வாய் புதன் எல்லாம் நைட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து அது ரீடப்பா என்னன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ காட் ஆஃப் ஹை ஸ்கூல் வந்துச்சு எனக்கு பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் டிவிலையும் செக் பண்ணி பார்க்கலாம் இனிமேல். ஸோ அதில் சென்சார் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அனிமே தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு அனிமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் அனிமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் க்ளோவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th anniversary முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ விஷுவல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜப்பானில். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு சாப்டர் வரப்போகுது அப்படின்ட்டு அது நியூ சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஒன் பீஸில் இருக்கிற மங்கி டி, லூஃபி, நாமி அவங்களோட ஆக்டர்ஸோட ஃபோட்டோலாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ ஒன் பீஸ் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸோடைய போஸ்டர்லாம் போட்டுட்ருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையுமே விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒன் பீஸோடைய ஒரு போஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ கூட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க, நான் அதை கூட ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பான முறையில் வரும். ஸோ ஆனால் தேதி தெரியலை. ஸோ செப்டம்பர் மந்தில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்டராக்ட் சென்டரோடய சேர்த்து ரிலீஸ் பண்ணவருக்கும் சான்சஸ் நிறைய இருக்கான்னு தெரியல. ஸோ அன்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒன் பீஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 50 எபிசோட் கவர் பண்ணுறானுங்களே, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிடச்ச தமிழ் அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.